மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த கனகராஜ் அவர்கள். வாங்க பேசலாம். விஜயை ஆதரிப்பதற்கு ஒரு காங்கிரீட்டா ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுல ஒரு பையன் சொல்றார், அவர் விஜயாக இருக்கிறார் அதனால் ஆதரிக்கிறேன். தாயாவும் இருப்பேன், தாரமாவும் இருப்பேன், தங்கையாவும் இருப்பேன்னு சொல்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா? தாவேகா ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் ஒரு இடத்துல கூட பிஜேபியை பற்றி பேசலாம். அவரை பார்த்துட்டேன், இன்னைக்கு விட்டா பார்க்க முடியுமா? என் குழந்தை போனா போயிட்டு போறான். எதிர்கட்சி ஆகி விடுவார் அப்படின்னா அவர் ஒரு 25 சீட்டாவது ஜெயிக்கணும். தன்னைத்தானே பயந்து கொண்டு கூட இப்படி இருக்காரா, அவங்க நெருக்கடி கொடுக்கிறாரான்னு போக தான் தெரியும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தோழர் வணக்கம். தோழர் ரீசெண்டா 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கு தாவேகா, குறிப்பா விஜய் தான் காரணம்னு தாவேகா தொண்டர்கள் சொல்றாங்க. ஸோ இதை பத்தி என்ன தோழர் நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல விளையாட்டுத்தனமா எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு இது. சரி, ஒன்று என்ன, ரெண்டு, எல்லா எஸ்ஐஆருக்கு பின்னாலும் சதவீதம் உயர்ந்திருக்கு. நம்பர் 1. அது காரணம், நீங்கள் ஏற்கனவே 100க்கு இத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 ஓட்டு, அதாவது தகுதி இல்லாத பெயர்களை நீக்கியிருந்தீங்கன்னா 90க்கு எத்தனை சதவீதம் என்றதான் வரும். ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாலே, நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை உயர்ந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. அப்போ போன தடவை வாக்காளர்கள் எவ்வளவு, இந்த தடவை வாக்காளர்கள் எவ்வளவு அதிகமாக போட்டிருக்காங்க. இது 2001 பார்த்தீங்கன்னா அநேகமாக இதுதான் 2வது குறைந்த வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது குறைவாக இருக்கிறது தான். அப்படியே தோழர், அப்படி இல்லையே. விஜய் அவர்கள் எங்கனாலதான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸ்ல போட்டிருக்காரு தோழர். ஆமா, அவரு என்ன வேணாலும் போடலாம்ல, அவருக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? நான் என்ன சொல்றேன், விஜய் கூட நேத்து போட்டார். எனக்கு ஊடகங்கள் மேலதான் கோபம் வருது. ஊடகங்கள் இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னால அடேங்க, அவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு புரட்சி நடந்துட்டது போன்ற தோற்றத்தை காண்பித்தார்கள். போன தடவை எவ்வளவு ஓட்டு போலாயிருக்கு, கிட்டத்தட்ட 4.63 கோடி போன தடவை. இந்த தடவை எவ்வளவு, 4.79 என்னவோ சொல்றாங்க, 23. அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவு, கிட்டத்தட்ட 30 லட்சம் கூடி இருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் இல்லை, முந்தின கேப்ல, அந்த 5 வருஷம் கேப்ல இதை எந்த, அதே போல நீங்க பாத்தீங்கன்னா 2006 48 லட்சம் ஓட்டுகள் அதிகமாயிருக்கு. இதையெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? எனவே முதல்ல ஊடகங்கள் ஆகா ஊகன்னு அதை பேச ஆரம்பிச்சாங்க. அதை பேச ஆரம்பிச்ச பிறகு அதுல இருந்து இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் இந்த புரட்சியே என்னால நடந்தது என்று பேச ஆரம்பிச்சிருக்காரு. எனவே வழக்கத்துக்கு மாறான உயர்வு என்பது அப்பட்டமான ஒரு தவறான கணிப்பு, ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுவதே தவிர உண்மையில் அப்படி இல்லை. நான் என்ன கேட்குறேன், போன தேர்தலில் அதிகரிச்சது இருக்கு இல்லையா, 2016க்கும் 21க்கும், அதை விட இந்த முறை அதிகரித்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. அதிகரிக்கல, அதை விட கம்மியாக தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? எனவே அது உண்மை அல்ல. ஒரு நோக்கத்துக்காக அப்படி, அதாவது என்ன நடந்தாலும் சரி அதுல தனக்கு பட்டம் கட்டி கொள்வது என்கிற ஒரு மனோநிலையின் வெளிப்பாடுன்னு தான் நம்ம. ஆனா அப்படி பார்த்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐஆருக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ தேர்தல் ஆணையமும் அந்த பெருமையை தனக்கு எடுத்துக்கிறாங்க. குவைட் நேச்சுரல். அதுல என்ன அப்படி பார்த்தா, இந்த எஸ்ஐஆர் முடிஞ்ச பிறகு நீங்க இப்படி சொன்னீங்கன்னா போன எஸ்ஐஆருக்கு பின்னால எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. ஒன்னு டே பை டே அவேர்னஸ் கூடுது. அப்புறம் ஸ்ட்ரைட்டா 2 அணி அல்லது 3 அணி என்பதிலிருந்து 4 அணியாக இது மாறுது.
அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாக்குகளை கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அதில் ஒன்று இருக்கும். சதவீதம் நீங்கள் சொல்கிறது சதவீதத்தில் அவங்க சொல்கிறது கரெக்டு. அப்சல்யூட் நம்பர் உண்மையான எண்ணிக்கையில் அவங்க சொல்கிறது வந்து எஸ்ஐஆர்னால கிடையாது என்பது நிரூபணமாயிருக்கு. இது அப்போ இந்த 93% என்ன சொன்னீங்க மேற்கு வங்காளத்தில்? இப்போ நீங்கள் இது எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் பார்க்கணுமே தவிர, இப்போ நீங்கள் சில இடங்களில் இப்போது 100% உயர்வுன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு கிடைக்கும். ஐயோ 100% அவருக்கு சம்பள உயர்வு அப்படியா அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் சம்பளம் 100 ரூபாய்ங்கிறது 200 ரூபாயா மாற்றினா அது 100% உயர்வு இல்லையா? நீங்கள் 500 ரூபா உயர்ந்தா கூட அவர் சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா இருந்தால் அது 50% உயர்வு. ஸோ 100% உயர்வுங்கிறத கொண்டாடுவீங்களா, 50% உயர்வுங்கிறத பாராட்டுவீங்களா? ஸோ அது என்னங்கிறது அப்சல்யூட் நம்பரில் என்ன இருக்குங்கிறது. இதை பற்றி கவலைப்படாத ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் சரி, தங்களுக்கு ஆமாம் போடுறதுக்கு ஆள் இருக்குது, அல்லது தாங்கள் ப்ராப்பப் பண்ணுற ஒரு ஆளுக்கு இது உதவுன்னு சொன்னால் அதை சொல்கிறதும், ஒரு தலைவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கவர் இதையே நான் தான் சொல்கிறதும், அது தமிழ்நாட்டில் அரசியலற்ற ஒரு பகுதி எப்படி வந்திருக்குங்கிறதும், அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருங்கிற ஒரு ஆபத்தான ஒரு சூழலை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடே தவிர இது தேர்தல் கமிஷனுக்கும் பெருமை கிடையாது, தாவேக்காவுக்கும் பெருமை கிடையாது. மக்கள் அவேர்னஸில் வந்திருக்காங்க. அதுவும் அன்யூஷுவலாக வழக்கத்துக்கு மாறானதா இல்லை, வழக்கமானதாக தான் இருக்கு. ஓகே தோழர். ஆனால் திமுக கூட்டணி வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது எதிர்த்தாங்க. பட் இப்போ வந்து எஸ்ஐஆர்னால தான் அந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஏதாவது முரண்பாடு இருக்குங்களா? முரண்பாடு ஒன்றும் கிடையாது. எஸ்ஐஆர் இதுவரை இதான் முதல் தடவை நடந்திருக்கா என்ன? இது 9வது முறை நடக்குது. இதுவரை எஸ்ஐஆரை எதிர்த்தாங்களா? இல்லை, கிடையாது. அப்போ ஏன் இந்த முறை எஸ்ஐஆரை எடுத்தோம்? ஒரு மாத ஆரம்பத்திலேயே, அதாவது இதுவரையிலும் எஸ்ஐஆர் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் இருக்கிறத க்ளீன் பண்ணுறத வேலையாக ஆரம்பித்தாங்க. இந்த தடவை எஸ்ஐஆர் எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, நீங்கள் செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர் என்று யாருமே இல்லைன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தது என்னன்னா, ஏற்கனவே இருந்த வாக்காளர்களை வைத்துக்கொண்டு யாரை விளக்குவது, யாரை சேர்ப்பது, அது இன்டென்சிவாக நடக்கும். பட் இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா, 0லேருந்து ஆரம்பித்தாங்க. நீங்கள் எல்லாருமே சேர்க்கணும், அப்புறம் ஏற்கனவே இருந்த எஸ்ஐஆரில் உங்கள் பேர் ஏதாவது இருக்கணும், 11 ஆவணங்கள் கொடுப்போம், நீங்கள் கொடுக்குறதுல நாங்கள் வந்து அது என்னது எல்லாத்துக்கும் ஆதார் என்று எல்லாத்துக்கும் ஆதார் என்று சொல்லிவிட்டு ஆதாரம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். போன தடவை வர நீங்கள் கொடுத்த எபிக் கார்டு, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அடையாள அட்டையை வைத்து வாக்கு போட்டால் அது இருக்காது, உங்கள் குடியுரிமையே நாங்கள் கேள்வி வைப்போம் என்று சொன்னதை தான் எதிர்த்தமே தவிர எஸ்ஐஆர் as such we are not against it. இதை எந்த பேக்ரவுண்டோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தேர்தல் ஆணையத்தை நியமிப்பதிலிருந்து யார் நியமிக்கப்படுவது என்பதிலிருந்து வந்த பிரச்சனைகளோடு சேர்த்து இதை பார்த்தா தான் ஹவு டேஞ்சரஸ் இட் வாஸ் அப்படின்னு தெரியும். இவ்வளோ பெரிய சண்டை போட்டதுனால தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நடந்திருக்கு. அதாவது அதுக்கு முன்னால் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான குழுவில் 3 பேர் இருந்தாங்க. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் யாரை கொண்டு வந்தாங்க? பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர். எனவே பிரதமர் யாரை விரும்புகிறாரோ அவர் தான் யார் வருவார்? தேர்தல் கமிஷனராக வருவார். ஏன்னா 3 பேரில் 2 பேர் அவர் விரும்புகிற ஒருத்தராக ஆயிடுறார். கடந்த காலத்தில் எப்படி இருக்கும்னா, ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும், அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிக்கும் பிரச்சனை வர்ற போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரை சொல்கிறாரோ அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அது இல்லை. 2வது, கடந்த காலத்தில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு கூலிங் பீரியட் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு ரிட்டையர் ஆகி நாளைக்கு அப்பாயின்ட் பண்ணுற பிரச்சனை கிடையாது. அப்போ அதை என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ரிட்டையர் ஆகி சில மாதங்கள் சில வருடங்கள் ஆனவங்களை வச்சாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படி இல்லை, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு விஆர்எஸ் கொடுக்க வச்சு அன்னைக்கு சாயங்காலமே அதை ஏற்றுக்கொள்ள வச்சு திங்கக்கிழமை காலையில் அப்பாயின்ட் பண்ணாங்க. 3வது பெரிய விஷயமா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது தேர்தல் ஆணையர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, சட்டப்படியாக எடுக்க முடியாது என்கிற ப்ரொவிஷனை, ஒரு இம்யூனிட்டி, ஒரு பாதுகாப்பு அதை கொண்டு வந்தாங்க. நீங்கள் குடியரசுத் தலைவர், பிரதமர் யார் மீதும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம். இப்போ கூட ஒரு நீதிபதி
பதவி விலகி இருக்கார், அவர் மேலே குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் தேர்தல் ஆணையர் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்லவே முடியாது நீங்கள் பாதுகாப்பதற்கான நோக்கம் எங்கிருந்து வந்தது? எத்தனை 4 முறை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான் ஆதாரம் நாங்கள் சேர்த்துக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. ஏன் அதை சொன்னீங்க? இந்த கேள்விகள் தான் அதில் பிரதானமாக இருந்தது. இதுவரை நீங்கள் முதல் முறை ஞானேஷ்குமார் சொன்னபோது அவர் என்ன சொன்னார்னா, அதாவது ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவதற்காக சொன்னார். பீகாரில் சொல்லும்போது எத்தனை ஊடுருவல்காரர்களை அவர் வெளியேற்றினாரா என்ன? அந்த நம்பரை சொல்லுங்கன்னு கேட்டபோது அவர் சொல்லலை. உச்சநீதிமன்றம் 4 முறை ஆதாரம் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன பிறகுதான் எடுத்தார். செத்து போனவங்க 7-8 பேரை யோகேந்திர யாதவ் எங்கே கொண்டு போனாரு? உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனாரு. ஐயா கணவான்களை, இவங்கெல்லாம் நம்ம தேர்தல் ஆணைய கணக்குப்படி செத்து போனவங்க, இவங்கெல்லாம் உயிர். அதை வச்சுதான் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? செத்து போனவர்களுடன் தீ எறிந்தினார் என்ற ஒரு வீடியோ போட்டு அது வந்தது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுனால அதுல ஒரு தந்திரமும் ஒரு 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 உள்நோக்கமும் இருந்த காரணத்தினால் அதை எதிர்த்தமே தவிர எஸ்ஐஆரே கூடாது என்பதல்ல. தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கு எங்கனாலதான் காரணம்னு சொன்னாரு. அதை எக்ஸ்லை போஸ்ட் போட்டிருந்தாருங்கிற மாதிரி பல செய்திகளும் வெளியாயிருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா, எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு எதுலையுமே ஒரு டீப் நாலேஜ் இல்லை, இதனாலதான் இவங்களை தற்குறிங்கிற அளவுக்கு இறங்கி திட்டுறோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைதானா தோழர்? ஏன்னா மேலோட்டமா ஒரு விஷயத்த அணுகி அதை பத்தி ஒரு போஸ்ட் போறாரு, அது ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிறப்போ அவங்களோட அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல, அதாவது இது எல்லாத்தையுமே எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவங்க எல்லா துறையிலும் அறிவு உடையவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவுங்கிறத விட இல்லை. மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்டா யார் இருக்க முடியும்? நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இருக்க முடியாது. எனவே எல்லா முதலமைச்சரோ அமைச்சரோ கட்சி தலைவர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, எ டீம் ஆஃப் ஒரு 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 பர்சனாலிட்டிஸ், அந்த துறைசார் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு பேசுவாங்க. அப்போ அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. இந்த வெறும் வெப்சைட்டை பார்த்து மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பல்லான்னு ஒருத்தர் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார், இப்போ அவர் மணிப்பூருக்கு கவர்னராக போயிட்டார். ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புறதுக்காக அவருக்கு அனுப்புகிறாங்க. ஏதோ வெப்சைட்டை அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க, இவங்க வாங்கி அனுப்பி அவருக்கு அட்ரஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு விதமான, அதாவது உண்மையை நான் தேடி சொல்லுவேன் என்பதற்கு பதிலாக நான் சொல்லுவதே உண்மை என்று ஆக்குவது நவீனத்துவத்தினுடைய ஒரு கூறாக. அதாவது உண்மை என்னங்கிறத விட நான் சொல்றத உண்மையாக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா? ஆனா என்ன தோழர், ஒரு விஷயத்த டீப்பா அனலைஸ் பண்ணி அப்புறம் தானே எந்த அரசியல் தலைவர்களுமே ஸ்டேட்மெண்ட். அவருக்கு தேவையில்லையே. நான் ஒரு பத்மநாபபுரத்தில் ஒரு இடத்துல நான் திருமுனை கூட்டம் பேசிட்டு இருந்தேன். நான் பேசி முடிச்ச உடனே ஒரு 4 பையங்க அப்படி தூரமாக நின்று டிவிக்கேன்னு கத்துனாங்க. சரின்ட்டு முடித்த பிறகு அவங்க டீ சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துக்கு போனோடனே, சரி நீங்கள் ஏன் விஜய் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னார், அவர் கேரியரின் உச்சத்திலிருந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். ஓகே, அப்போ நாளைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கிற டாட்டாவோ பிர்லாவோ அதானியோ அம்பானியோ இதை விட்டுட்டு நாளைக்கு நான் பிரதமராக வர்றேன்னு சொன்னால் அவங்கள ஆதரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. விட்டுட்டு யார்கிட்ட வந்தார் அப்படின்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு நாள் இல்லாமல் போகும் இல்லையா? எல்லாத்துக்கும் நடிகர் தொழிலோ அல்லது எந்த தொழிலுமோ ஓய்வு பெறும் காலம் வரும். ஒருவேளை இவர் 2 வருஷம் முன்னால் வந்திருப்பார். இது இல்லாமல் நான் சொன்னேன் அந்த பசங்கிட்ட, எங்கள் கட்சியில் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி பாஸ் பண்ண ஆள் மெயின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கையில் ஹோல் டைமராவான்னு சொன்னால் வந்த ஆட்கள் இருக்கு. வங்கிகளில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க கட்சிக்கு முழு நேர ஊழியராக வாங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்தவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட 95 நான் ஸ்பிக்கில் வேலை பார்த்தபோது நான் வாங்கின மொத்த தொகை, அது அன்னைக்கு எம்என்சிஸ் கிடையாது. நாங்கள் 5 பேர் டிஸ்மிஸ் ஆகி வெளியே வந்தோம். எங்களுக்கு அன்னைக்கு அந்த தொகை ஒரு மிகப்பெரிய தொகை. ஆக்சுவலாக 26,700 நினைக்கிறேன். 95 அந்த டோட்டல் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளமாக அது இருக்கும். இப்போ இவங்களெல்லாம் என்ன கணக்கில் சேர்ப்பீங்க?
எனவே இந்த கம்பேரிசனே தப்பு. ஆக்சுவலாக நான் எப்போதுமே பணத்தை பற்றி மதிப்பிடுகிற போது, இப்போ உண்டியல் போடும்போது ஒருத்தர் 1000 ரூபா போடுவார், அது அவருடைய சேவிங்ஸாக இருக்கலாம். ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதா இருக்கலாம். அந்த ரூபா பெருசா, இன்னொரு அம்மா வந்து உண்டியலில் இருக்க 10 ரூபாய் எடுத்தாந்து கொடுப்பாங்க, அல்லது வேற எங்கேயாவது தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வரும். அது குழந்தைக்கான சாப்பாடாக இருக்கும், அப்பாவுக்கான மருத்துவமாக இருக்கும். இது ரெண்டையும் ஒரே தராசு தட்டுங்கிறத விட இந்த 10 ரூபாய் 5 ரூபாய்ன்னு சொல்கிறது இதுக்கு பெரிய தொகை. இனிமேல் நீங்கள் கேரியர்னு சொல்கிறது எதை சொல்கிறீங்க? ஏன் இல்லை? அப்போ அவங்ககிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியில் கேட்டேன், சரி விஜயை ஆதரிப்பதற்கு ஒரு காங்கிரீட்டாக ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதில் ஒரு பையன் சொன்னான், அவர் விஜயாக இருக்கிறார் அதனால் ஆதரிக்கிறேன். ஸோ அவங்க ஆதரிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை, எனவே அவங்கள மாற்ற முடியாதுங்கிறது நிலைமை. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் என்று நான் பார்க்கல. இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு போக்கு உலகம் முழுவதும் வந்துட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர் அந்த கட்சியில் இல்லை, அவர் இப்போ ஜெயிச்சிருக்க கட்சி இருக்கு அதில் இல்லை, திடீர்னு மெம்பர் ஆகிறாரு. அங்கே என்னன்னா, அந்த கட்சியில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு செனட்டுக்கு அந்த கட்சிக்குள்ள ஒரு தேர்தல் நடக்கும், அதில் ஜெயிக்கிறார் தன்னுடைய இருக்கிற பணபலத்தால். உடனே அந்த கட்சிக்கு வந்து ஜெயிச்சிறார். அப்புறம் செனட்டர் ஆன பிறகு யார் பிரசிடெண்ட்டுக்கு போட்டி போடலான்னு அதுக்கு ஒரு தேர்தல் அந்த கட்சிக்குள்ள நடக்கும், அதுலேயும் அவர் ஜெயிச்சிடறாரு. அப்புறம் அவர் தேர்தலில் நிற்கிறாரு, அதில் போன முறை பிரசிடெண்ட்டாகவும் வந்துடுறார். தாறுமாறாக பேசுகிறாரு, அந்த ஊர் எனக்கு சொந்தம், இந்த ஊர் எனக்கு சொந்தம், அந்த ஊரில் நான் தான் பிரசிடெண்ட்டு இல்லையா, நான் நினச்சா ஈரானை உடனே அழிச்சிருவேன், இது இந்தியா நரக குழியாக இருக்குது, இப்படி எதை வேணாலும் பேசலாம். இந்த கூறுகளை நீங்கள் விஜய்கிட்ட அப்படியே பார்க்க முடியும். இந்த கூறுகளை டாக்காவில் ஆரம்பித்த மாணவர்கள் போராட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கூறுகளை நேபாளில் ஆரம்பித்த மாணவர்களுடைய போராட்டத்தில் பார்க்க முடியும். ஸோ முதலாளித்துவம் ஒரு படு பயங்கரமான கிரைசிஸில் இருக்கும்போது நீங்கள் இந்த 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 ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு சஸ்டைன்டு போராட்டத்தை நடத்துகிற போது ஆட்சியில் இருக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக திமுக வேலை நேரத்தை ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும்னு சொல்லிச்சு, பட் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், போராடணும். அவங்க வந்து சரி அந்த மசோதா அதாவது அது நிறைவேற்றுறது நாங்கள் இல்லாமல் தான் நிறைவேற்றினாங்க, நாங்கள் அப்போஸ் பண்ணுறதுனால அது சட்டமாகிறத யாரும் தடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் கையெழுத்து போடாமல் வச்சுருந்த ஆர்.என். ரவி அதுக்கு கையெழுத்து போட்டிருப்பார், ஏன்னா அது அவங்களுடைய கோர் ஐடியாலஜி. ஆனாலும் நாங்கள் சொன்ன பிறகு அவர் நிறுத்துறார். இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆள் அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் உருவாக்கத்தில் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே ஒன்று கொண்டு வர்றதுக்கு முன்னால் இன்னொன்று மோசம், ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் இருக்குது மோசம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. எல்லா தவறுகளுக்கும் இவங்க தான் காரணம். இப்போ நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி. சமீபத்துல கூட விஜயோட தந்தை எஸ்.ஏ.சி அவர்கள் ஒரு நேர்காணல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் சங்கீதா பிரிஞ்சதுக்கு, ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு, கரூர் சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி அவர் தந்தையும் ஒரு நெரட்டிவ் செட் பண்றது, அவங்க வந்து தாவேக்கா தொண்டர்கள் வண்டியில போயிட்டு இருக்கப்ப கீழே விழுந்தா திமுக, அப்புறம் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கப்போ பஸ் லேட் ஆனா திமுக, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்களே, இந்த மனநிலைய இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். அது அவங்க செட் பண்றது மட்டும் இல்ல, அதை நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல. நேற்று ஒரு அம்மாவோட வீடியோ பார்த்தேன், உண்மையான கிறிஸ்துவனாக இருந்தால் நீ விஜய்க்கு ஓட்டு போடணும். அடுத்த நிமிஷம் அந்த அம்மா என்ன சொல்றாங்க அழுதுகிட்டே, உண்மையான தமிழனா இருந்தா, அது எப்படி ரெண்டும் ஒன்றா இருக்கும்? உண்மையான கிறிஸ்தவன் இருந்தால் உண்மையான ஹிந்துவோ உண்மையான முஸ்லீமோ யாருக்கு ஓட்டு போடுறது? அப்புறம் உண்மையான தமிழன்னா இந்த தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறது? ஸோ அது ஒரு, அதாவது நான் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் சமீபத்தில். அவர் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார், சர்வேலாம் எடுத்துகிட்டு வந்தவர்கிட்ட, எங்கள் ஊரில் தாவேக்காவை ஏன் ஆதரிக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பிரச்சாரத்தை வடிவமைக்க சரியாக இருக்கும்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், தாவேக்காவில் இருக்கிறவங்க அதை ஆதரிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை, எனவே எந்த காரணம் சொல்லியும் நீங்கள் அவனை மாற்ற முடியாது. ஓ வேலை தருவார், அல்லது நீங்கள் வந்து அவர் வந்து இன்னொன்று கொடுப்பாரு, அல்லது வந்து விலைவாசியை குறைப்பார் அப்படின்னு சொன்னால் அது ஓகே. இப்போ சங்கீதா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது எப்போ? இவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. அப்போவே திமுக திட்டமிட்டு ஒரு வரப்போறாருன்னு ஜோசியம் பார்த்து பண்ணாங்களா?
அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மனோநிலை இருக்குல்ல. ஆனா எஸ்ஏசி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சங்கீதாவோட பிரச்சனையில எப்பயோ முடிஞ்சிச்சு, பட் இப்போ சங்கீதா வந்து கோர்ட்ல கேஸ் போறது இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு இன்டைரக்டா சொல்ல வந்திருக்காரு. செட்டில் ஆயிடுச்சாமா? செட்டில் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. அப்படின்னா அது யாரு அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ கேட்குறது, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாரு, எனக்கு வந்து அது என்ன ஜீவனாம்சம் தர மறுக்கிறார் அப்படின்னு தான் போட்டிருக்கதான் நான் நினைக்கிறேன். நான் எப்போதுமே பர்சனல் ஏரியாவுக்குள்ளே போகிறதே இல்லை. சில தனி மனிதர்கள் பட் நீங்கள் அதில் இல்லை, ஆனால் அதில் திமுகவா இதுக்கு கூட திமுக காரணத்தை சொல்கிறப்ப அதில் அரசியல் இன்க்ளூட் ஆகுதுல்ல தோழர்? இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். இப்படி அவங்க இன்க்ளூட் பண்ணுறதன் மூலம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனிநபர் வாழ்க்கையை முன்வைத்து அப்படி பேசுவது. அதான் நான் சொன்னேன், இதை இவங்களை விட மோசமாக யார்? 1000 அக்கா இருக்கோம், 1000 தங்கச்சியாக இருக்கோம், நாங்கள் ஒய்ஃபாகவும் இருந்துட்டு போகிறோன்னு சொல்கிறது இருக்குல்ல. சரி, நீங்கள் வந்து இது 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 ஒரு விதமான கல்ட்டை உருவாக்கி எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய உறவு எந்த, நான் தாயாகவும் இருப்பேன், தாரமாகவும் இருப்பேன், தங்கையாகவும் இருப்பேன்னு சொல்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து டேஞ்சரஸ்ன்னு நான் பார்க்குறேன். அதை இவங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க சாதாரண மனிதர்கள். அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும், அந்த பொண்ணு இப்படி சொல்லியிருக்கேன் நாளைக்கு, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அதை அவங்க கொண்டாடுவாங்க, அது அவங்களுடைய இயல்பு. ஓகே, நீங்கள் வந்து வீட்டில் போய் துக்கம் விசாரிக்க வேண்டாம், இங்கே வா அப்படின்னு கேட்குறது இருக்கு இல்லையா, அது கொண்டாடுவாங்க. ஆனால் ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீ கோயிலுக்கு போய் அது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் இதை தனிப்பட்ட விஜயோட பார்க்கல. நவீன தாராளமயம் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று கொண்டு இருக்கிற போது அதற்கு மாற்றான ஒன்றை உலகம் முழுவதிலுமே படு பிற்போக்கான வலதுசாரிகள் வராங்க. ஆனால் அவங்க ஒரு முற்போக்கான முகமூடி, இதுவரை இருக்கிற எல்லாவற்றையும் நான் தீர்த்து கட்டிவிட்டு புதிதாக, எல்லா முன்னேற்றத்திலும் தொடர்ச்சியும் இருக்கும், துண்டிப்பும் இருக்கும். கடந்ததை விட்டுட்டு போறதும் இருக்கும், கடந்தனுடைய தொடர்ச்சியும் இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாம இவங்க வந்து எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு பண்றேன்னு ஒரு மாய உலகத்தை காட்ட முயற்சி பண்றாங்களே. அதுல சந்திரசேகரும் விஜயும் மட்டுமல்ல, சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னால ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் சேர்ந்தான் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன், எனக்கு எந்த கட்சியும் தீண்டத்தகாத கட்சி கிடையாதுங்க. ஓகே, பட் தாவேகா ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட் ஒரு இடத்துல கூட பிஜேபியை பற்றி பேசலாம். சிபிஎம் உருவானதற்கான காரணத்தில் ஒன்று காங்கிரசுடனான அணுகுமுறை. அப்போ பிளவுபடாத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதிலிருந்து தான் அது ஆரம்பிக்கிறது. ஆனாலும் கூட சிபிஎம் வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணம், நீங்கள் ஃபாசிசம் குறித்தான அது இந்தியாவை சூழ்ந்து இருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறோம். அது குறித்தான அவருடைய பார்வை, தொழில் குறித்தான பார்வை, இது என்னவா இருக்குது, அவர் ஆப்ரேட் பண்ணுறவங்க யாருங்க, இன்றைக்கு அவர் இருக்கிற நிலைமையில் அவர் இந்தியாவிலேயே ஆட்சியை பிடிச்சாலும் சரி அவரோட போக முடியாது. இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் இதுதான் அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் இந்த மாதிரியான மனோநிலை வந்து ஃபாசிசத்துக்கான நல்ல ப்ரீடிங் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். அதை உணராத, இப்போ ஃபாசிசம்னா அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னார் தெரியுமா, பாயாசம்னு சொன்னார்ல. ஃபாசிசம்னா என்னன்னா, அவர் சினிமா துறையில் இருக்கிறது தானே. நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், சிட்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு சினிமா. குழந்தைகளை ஹிட்லர் பீரியடில் யூத குழந்தைகளை எப்படி கொத்து கொத்தா கொண்டாங்க அப்படின்னு அவர் அதை போய் பார்க்க சொல்ல. எந்த சம்பந்தமும் இல்லாத மனிதர்களை, இப்போ நீங்களும் நானும் இருக்கோம், நம்ம 2 பேருக்கும் எந்த பகையும் இல்லை, நீங்கள் யூதர்னு தெரிஞ்சுன்னா உடனே நான் உங்களை கொல்லுவேன் அப்படிங்கிற மனோநிலையை ஒரு மனிதனிடம் எது உருவாக்கிறது? சரியா? மீதி எல்லா தத்துவங்களும் என்ன பண்ணுச்சுன்னா நபர்களை கொல்லாது. நீங்கள் காந்தியில் ஆரம்பிச்சு கல்புர்கி அப்படி வரிசையா பன்சாரே என்று பார்த்தீங்கன்னா பாசிச தன்மையுள்ள ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படக்கூடிய தத்துவத்தை சார்ந்தவர்கள் நபர்களை கொண்டிருப்பாங்க. காந்தியை போட்டு தள்ளுவாங்க, கல்புர்கியை போட்டு தள்ளுவாங்க, பன்சாரேவை போட்டு தள்ளுவாங்க, அவங்களுடைய தத்துவத்துக்கு எதிராக போராடுறதுக்கு பதிலாக. இந்த மாதிரியான மனோநிலை இப்படிப்பட்டவர்கள்ட்ட வரும். இப்போ சரி தப்புங்கிறத யாருன்னா விஜய் மட்டும்தான் தீர்மானிப்பார். விஜய் தவறு என்று சொன்னால் அம்மாவை கொல்லுன்னு சொன்னாங்க. ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, அவரை பார்த்துட்டேன்,
இன்னைக்கு விட்டால் பார்க்க முடியுமா? என் குழந்தை போனால் போயிட்டு போகிறான். இந்த மனோநிலை என்னது? என் பிள்ளைய நான் வந்து ஐசியூவில், எஸ், அதாவது ஒரு மிகப்பெரிய நோபல் காஸ், அதுக்காக என் குழந்தை என் குடும்பத்தை எல்லாம் திறந்துட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்றது வேற. விஜயை பார்ப்பதற்காக என் குழந்தை ஐசியூவில் இருந்தாலும் பரவாயில்லைன்னு விட்டு வந்தேன். என் குழந்தை இறந்து போனதை பற்றி நான் கவலைப்படல, அவர் மேலே ஒன்றும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனோநிலை இருக்குல்ல, அது மிகவும் ஆபத்தானது. இந்த தேர்தல் வந்து என்ன தெரிய வருதுன்னா, எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கு. ஸோ உண்மையாலுமே விஜயோட வருகை எதிர்க்கட்சியா எடப்பாடி ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி நினைக்கல, அப்படி நான் நினைக்கல. நிச்சயமா நீங்க வந்து ஓகே, இப்போ எல்லாம் பெட்டியில் போட்டு அடைச்சாச்சு, இனிமேல் 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வரப்போகுது. எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். ஏன்னா தோழர், இப்போ வந்து அதான் அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது, இல்லை ஒரு 20 லட்சம் வாக்கு அதிகமாகிருக்கிறது, இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தாவேக்காக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாயிருந்துச்சு. ஸோ அப்போ அதிமுகவோட வாக்கு தான் பயங்கரமாக சதறி இருக்குன்னு ஒரு பேசுபொருள். இல்லை, நான் பார்த்த இடங்கள்ல அதிமுக வாக்கு அவங்களுக்கு போனதில் அதிமுகவில் கூட்டு இருந்து போயிருக்கு, திமுகவில் இருந்து போயிருக்கு, வேறு சில கட்சிகள்ல இருந்து போயிருக்கு, நாம் தமிழர்ல இருந்து போயிருக்கு. இன்னும் தட் பட் எல்லாம் சேர்ந்து எந்த இடத்துலையும் என்ன பிரதிபலிக்கல, தே வில் கிராஸ் 30% அப்படின்னு எங்கேயாவது எந்த சர்வேலையாவது வந்திருக்கா? ஸோ நீங்கள் எங்கேருந்து இதை தாண்டி போவீங்க? இப்போ நான் 30%ன்னு சொல்கிறது, அடுத்தாள் 29, 28ன்னு எடுத்தால் கூட எவ்வளோ வருது? 90% வரல. நாம் தமிழர் ஒரு 8% எடுக்குதுன்னா கூட 100% வரல. அப்போது நீங்கள் 30% கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி எந்த இடத்துலையும் வந்த மாதிரி தெரியல. சில இடங்களில் சொல்கிறாங்க 22, 23ன்னு சொல்கிறாங்க. எனவே அவர் வந்து he may get sizable votes, பட் சீட்டே எதுவும் ஜெயிப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அது பெட்டியை திறந்தா தான் தெரியும். ஆனால் எதிர்க்கட்சி ஆகி விடுவார் அப்படின்னா அவர் ஒரு 25 சீட்டாவது ஜெயிக்கணும் முதல்ல. 25 இல்லை அப்படின்னா 25 சீட்டை விட அதிமுக கம்மியாக ஜெயிக்கணும். அப்படி வாய்ப்பு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்குறப்போ, இந்த தேர்தலை நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களோட நோக்கம் வந்து ஆட்சியை பிடிக்கிறதில்ல, புரட்சி பண்ணுறதான்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையில் சீமான் பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம ஜெயிச்சிருவோம்னு தனித்து நிற்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஏமாற்றத்தை தரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அப்படி பார்க்கல. அவர் அதாவது தனித்து நிற்பது என்பது அதில் ஒன்றும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுடைய பிரதான எதிரி யாருன்னு பார்க்காம இருப்பது பல நேரங்களில் சிரமம். நீங்கள் எஸ் என்னுடைய கொள்கைக்கு ஓட்டு போடுறவங்க போடியா, ஆனால் நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தாலும் பிரதான ஆபத்து ஒன்று இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நான் தனியாக தான் நிற்பேன்னு சொன்னால் பிரதான ஆபத்துக்கு ஆதரவாக அல்லது அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று பொருள் இல்லை. அவர் விரக்தி அடைவார்கள்லாம் நான் நினைக்கல. அவர் வந்து வெற்றி பெற்றுவன்னு அவங்க ஆட்கள் யாரும் நினைச்சதாக நான் கருதல. அவங்க போட்டிடுறாங்க தனிப்பட்ட முறையில். தமிழ் தேசியம் என்பதை, அது சரி தப்புங்கிறது வேற விஷயம். தேசியம் என்பதை அவர் எப்படி வரையறுக்கிறாருங்கிறலாம் வேற விஷயம். ஆனா நான் நிக்கிறேன்னு முடிவுக்கு வந்திருக்காரு. அவர் சொல்ற பல விஷயங்கள் தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரியாரை பற்றி யாரும் பெர்ஃபெக்ஷன் என்பது சயின்ஸ்ல கிடையாது தெரியுமா? இப்போ நம்ம சாதாரணமாக 1+1 2ன்னு சொல்லுவோம். ஆனால் கரெக்டாக நீங்கள் சயின்ஸு ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 1+1 tends to 2ன்னு சொல்லுவாங்க. 2க்கு பக்கத்தில் தான் அது வரும். எக்ஸாக்ட் 2ன்னு ஒன்று இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோடது. எனவே எதுவுமே பெர்ஃபெக்ஷன் கிடையாது, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். அது அடுத்த கட்ட பெர்ஃபெக்ஷனை நோக்கி போகும். ஆனால் ரொம்ப ஒரு நகைக்கத்தக்க முறையில் நீங்கள் கடந்த 9 ஆண்டுகளில் 18.56 லட்சம் கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ண போது அமைதியாக இருந்துச்சு சீமான். இந்த 100 நாள் வேலையை சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்றாங்கன்னாரு. அது ஒரு வருஷத்துக்கே எவ்வளவு? 65,000 அல்லது 83,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. 83,000 ரூபா சோம்பேறி ஆயிடுச்சுன்னு பேசுகிற ஆள் சாப்பாட்டுக்குள்ளவனுக்கு
இவனுக்கு கையில் அந்த காசு விழுந்தால்தான் இவன் சாப்பாட்டு தட்டில் சோறு விழும் என்கிற நிலையில இருக்கிறவனுக்கே இப்படி சொல்ற ஆளு ஆண்டுக்கு சராசரியா 2 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யும்போது கோவம் வந்திருக்கணும்ல. இட்ஸ் நாட் த கேஸ். அதனால அவர் செலக்டிவா இருக்கார். ரைட்டு தப்புங்கிறது வேற. தனியாக நிற்பது என்பதையும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனா பிரதான எதிரி என்று வருகிற போது நீங்க இப்பவும் நான் குறுக்க முறுக்க தான் விளையாடுவதற்கு இருப்பேன்னு சொன்னா அது சரியில்லை. பீகார்ல ஆளுமையா இருந்த நிதிஷ்குமார் கட்சி கூட சிஎம் பதவியிலிருந்து விலகிட்டு இப்ப பாஜகவை சேர்ந்தவர் சிஎம் ஆயிருக்காரு. சோ இந்த எலெக்ஷன் இல்லாம அடுத்த எலெக்ஷன்ல அதிமுக பாஜகவோட கூட்டணி இருந்தா அதிமுகவை பாஜக விழுங்கிருமா? இல்ல இப்பவே அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த தேர்தல் ஆரம்பிச்சு உங்க கூட்டணி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் சொல்ற ஒரு விஷயம் தான், பிஜேபியினுடைய டார்கெட் இலக்கு திமுக அல்ல. அவங்களுக்கு தெரியும் திமுக அமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கிறது. டிராவிடியன் ஐடியாலஜியில சில கட்டங்களில் வேறுபடுற ஆட்கள் இருக்கக்கூடும். ஆனால் டிராவிடியன் ஐடியாலஜி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஏராளமான நல்ல விஷயங்கள், அதனால் பலனடைந்தவர்கள் இருக்காங்க. எனவே அதை ஒழிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ உடனடியாக ஒழிக்கக்கூடியது இதுதான். ஸோ காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி பல இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இங்கே காஷ்மீரில் இருந்து பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, கூர்கா நேஷனல் ஃப்ரண்ட், அது சார்பாகத்தான் முத அவங்க ஆதரவோடு தான் ஜஸ்வந்த் சிங்னு பழைய இராணுவ அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் மேற்கு வங்காளத்தில் போட்டி போட்டார். ஒரே ஒரு ஆள் போட்டி போட்டு ஜெயிச்சார். இன்னைக்கு கூர்கா நேஷனல் ஃப்ரண்ட் இல்லை, இவங்க தான் அஸ்ஸாம் கணபரிஷத் பிரஃபுல்ல குமார் முகந்தா 3 தடவை முதலமைச்சராக இருந்தார். ஸ்டூடெண்ட் மூமெண்ட்லேருந்து முதலமைச்சராக ஆனாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அதனுடைய ஜூனியர் பார்ட்னராக போய் சேர்ந்து இப்போ அதை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க. அதே போல் நேஷனலிஸ்ட்டு காங்கிரஸ் பார்ட்டி ஆரம்ப காலத்திலேருந்து இவர்களோட கூட்டணியில் இருந்த 1980 இவங்க இது ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது பிஜேபி ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆரம்பித்ததுலேருந்து இவங்களுடைய கூட்டாளியாக இருக்கிற இருந்த 2 கட்சிகள் உண்டு. ஒன்று சிவசேனா, அதையே உடைச்சாங்க. அதுலேருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு நீ தான் முதலமைச்சர்னாங்க. தேர்தலுக்கு பின்னால் நீ தான் முதலமைச்சர்னாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே ஃபட்னாவிஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களும் கொஞ்சம் சூதானமா இல்லாம இருக்காரோ? ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமைகள் எல்லாம் தனித்தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் தான் அதில் தலைவராக இருப்பேன். இல்லை, அவரு இப்பவும் சுதாரிச்சார்னா பிஜேபியில இருந்து அவரை காப்பாற்றி கொள்ள முடியும். ஆனால் அவருடைய சொந்த காரணங்களுக்காக, இன்னொன்று கொஞ்சம் பேர் மேலே இருக்க வழக்குகளுக்காக அவங்க இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி வழக்குகள் சொல்ல வரீங்க? ரெய்ட் நடந்ததில்ல, இவர் பழனிசாமி பையன், உங்க சம்பந்தக்காரர், அப்புறம் எஸ்பி வேலுமணி, அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இப்படி அவங்க கட்சி தலைவர்கள் நிறைய பேர் மேல வழக்குகள் இருக்கத்தானே செய்யுது. அப்ப ரெய்டுக்கு பயந்து தான் பாஜகவோட தொடர்ந்து அதிமுக அது 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 ரொம்ப முக்கியமான. அதர்வைஸ் இவர்கிட்ட யாரும் கேட்காத போது என்ன சொன்னாரு, 2024 மட்டுமல்ல 26 என்ன இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் ஏன் கூட்டணிக்கு போனாரு? அதை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனவே நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் அவங்க அழிச்சுட்டே வந்திருப்பாங்க. ஒன்று விழுங்கியிருப்பாங்க அல்லது அது இல்லாம பண்ணியிருப்பாங்க. அதுல அடுத்த டார்கெட் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவங்களுக்கு டார்கெட் அதிமுக தான். ஓகே தோழர், இப்போ அதிமுக ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னா அதுக்கடுத்து இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜயும் பாஜகவோட அடுத்த டார்கெட்னு ஒரு பேசுபொருள் இருக்கே, அது உண்மைதானுங்களா? அது நம்ம போக தான் தெரியும். ஏன்னா இந்த காலத்துல அவர் பிஜேபியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ பின்னாடி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, எல்லாத்துக்கும் இல்ல. அத சிபிஎம் பொறுத்தவரை லாஜிக்கலா ஒண்ணு சொல்லுவோம், அதை சப்போர்ட் பண்றதுக்கு உண்மையான எவிடன்ஸ் நம்மகிட்ட தரவுகள் இருக்கணும்ல. இவர் தன்னைத்தானே பயந்து கொண்டு கூட இப்படி இருக்காரா, அவங்க நெருக்கடி கொடுக்குறாரான்னு போக தான் தெரியும். அது அப்பதான் பார்க்கணும். நீங்க என்ன எது சொன்னாலும் அதுக்கு திமுகன்னு சொன்னாங்கல்ல, ரொம்ப பயங்கரமான ஆட்கள், அதி புத்திசாலிகளா இருக்காங்க. அதை நம்புற ஆட்கள் தான். அதுல நம்புற ஆட்கள்ல படிக்காதவங்க அப்படி நம்பினா கூட பரவாயில்ல, படிச்ச பல பேர் அப்படி நம்புறோம். இல்ல திமுக தான் இதை செஞ்சிருக்கு அப்படின்ட்டு
ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்புறவங்க இருக்க வரைக்கும் அவங்க இருப்பாங்க. பாஜகவோட அவர் இல்லைன்னு சொன்னால், பாஜகவோட இல்லைன்னா இவங்க மேலே கேஸ் இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறாங்க, அதுக்கு கமாண்டோ போகிறாங்க. எப்படி சாத்தியம்? சாத்தியமே கிடையாது. ஸோ இட்ஸ் குவைட் நேச்சுரல். பட் வரட்டும், அது ஃபுல்லாக வெளியே வந்த பிறகு பேசலாம். ஓகே தோழர், ஓகே. ரொம்ப நன்றி தோழர், எங்களுக்காக இவ்வளோ பொறுமையாக நின்று கேரம் போர்டு விளையாடி அங்கே கேட்ட கருத்துகளுக்கு அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. அரசியல் திணை நிகழ்ச்சியில அடுத்தடுத்த ஆளுமைகளை நேர்காணல் பண்ண போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மதிமுகம் சேனலுடன்.